Hello students, நம்ம next பார்க்க போகிற topic the volume of solid generated by revolving about the axis. Volume of solid generated by revolving about axis. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கீ செயின் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு வருவோம் இல்லையா, கீ செயின் நம்ம ஃபிங்கரை ஒரு பர்பண்டிகுலர் லைனாக y ஆக்சிஸாக எடுத்துக்கிறோம். அந்த ஆக்சிஸில் கீ செயின் மாட்டிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ என்ன ஷேப் நம்மளுக்கு கிடைக்குது? சர்க்கிள் ஷேப் கிடைக்கும். அதுதான் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒய் ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். ரிவால்வ்ஸ் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதுவே காயின் இருக்குது இல்லையா, காயினை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எப்படி வேணாலும் ஒரு நார்மலாக ஃபிங்கர் வச்சு தட்டுவீங்க இல்லையா, தட்டும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது ரிவால்வ்டு அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லலாம். இதே மாதிரி உங்கள் ஃப்ளாக் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணணும், ஸ்பையர் ஷீட்டில் இருக்க ஃப்ளாகாக இருந்துச்சு அப்படின்னா ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு சிலிண்டர் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரியே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு ஃப்ளாகு இல்லைன்னா அந்த பேப்பர்ஸை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற ஒரு சாலிடோட வால்யூம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 9.9 ஃபஸ்ட்டு சம். The x-axis, the region enclosed by y equal to x square, y equal to 0 and x equal to 1. இந்த ரீஜியனில் கவர் ஆகிற போர்ஷனை about revolving about x-axis, x-axisஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்கும், அந்த ஷேப்போட ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ y equal to 2x ஸ்கொயருங்கிறது upward direction ஒரு பேரபோலா நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் த பேரபோலா. நெக்ஸ்ட்டு y equal to 0 that is x axis, y equal to 0 that is x axis and x equal to 1 என்ற லைன். இந்த 3 பார்ட்ஸும் இந்த போர்ஷன் கவர் ஆகுது. ஸோ நீ எதை பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ண போகிற, இந்த போர்ஷனை பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்கும், ஒரு கோன் மாதிரியான ஷேப் கிடைக்கும். சரியா, இது கர்வுங்கிறதுனால இங்கே கர்வ்ஸ் பெண்ட் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு ஒரு கோனிக்கல் ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு போர்ஷன் கிடைக்கும். இந்த போர்ஷனோட வால்யூம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நார்மலாக நீங்கள் இந்த ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெவால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்முலா வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இன்டெக்ரல் a to b. என்ன லிமிட் வேல்யூ இருக்கோ அந்த லிமிட் வேல்யூ ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்றதுனால, ரொட்டேஷன் அப்படின்னாவே ரேடியஸ் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு இருக்க ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக அங்கே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ பை இன்ட்டு என்ன எந்த ஆக்சிஸ் பொறுத்து நம்ம ரிவால்வ் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு எக்ஸ் ஸ்கொயரோ ஒய் ஸ்கொயரோ டிசைட் பண்ணிக்கலாம். லிமிட் a to b. பைன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பைன்றது அங்கே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக ரொட்டேஷன் அப்படின்றதுனால அங்கே சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த சர்க்கிள் பேஸ் பண்ணி சம் போடுறதுனால பை. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நம்ம ரிவால்வ் பண்ணுறோமோ ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி ரிவால்வ் பண்ணுறோமான்னு தெரியாது. அதுக்கு பொறுத்த மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் சேஞ்ச் ஆகும். இன்டெக்ரல் a to b பை இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் dy ஆர் 0 to a பை இன்ட்டு y ஸ்கொயர் dy. yன்றது என்ன சொல்லலாம், f of x ஈக்குவல் டு நம்ம y சொல்வோம் இல்லையா, இந்த கிவன் பாலினாமியல் yன்ற பாலினாமியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும். சப்போஸ் f of y அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் அப்படின்ற பாலினாமியல் எக்ஸ் ஈக்குவல் டு f of yன்றது y டேர்ம்ஸில் இருக்க பாலினாமியலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நம்ம இந்த டயக்ராமில் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரொட்டேட் பண்ணும்போது எதோ வச்சு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கிடச்சிருக்கு. இதோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிட்டோம். இப்போது லிமிட் வேல்யூஸ் யூஸ் பண்ணணும். இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ லிமிட் லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. நார்மல் இன்டெக்ரேஷனே தான், அதில் வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் வால்யூம் ஈக்குவல் டு 4 π/5 cubic units.
அங்கே இது வரைக்கும் ஏரியா யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சுருந்தோம், ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டிருக்கேன். இங்கே வால்யூம்ன்றதுனால கியூபிக் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம். நான் கொஸ்டின் எழுதலைன்றதுனால நீங்களும் கொஸ்டின் எழுதாமல் நோட் சப்மிட் பண்ணாதீங்க. Next second sum, find by integration the volume of solid generated by revolving about the x-axis, the region enclosed by y equal to e power minus 2x and y equal to 0, x equal to 0 and x equal to 1. Given ஒரு curve கொடுத்துருக்காங்க. அந்த curve என்னது, y equal to e power minus 2x. எந்தெந்த லைன்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம், y equal to 0 அப்படின்னா x-axis, x equal to 0 அப்படின்னா y-axis, x value 1. இது எல்லாமே ஃபார்ம் இன்டர்செக்ட் ஆகிற போர்ஷனில் ஃபார்ம் ஆகிற ஒரு சாலிட். அதோட எதை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோம், ரிவால்விங் அபவுட் x-axis. ரொட்டேட் பண்ணும்போது, ரிவால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த போர்ஷனோட, அந்த சாலிடோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண போதும். ஸோ நார்மலாக e பவர் மைனஸ் எக்ஸ், e பவர் மைனஸ் 2x அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்ச கர்வ் e பவர் 0 ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஸோ எக்ஸ் வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணும், எக்ஸ் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் வேல்யூ 1. இந்த பாயிண்ட்டை நம்ம 1ன்னு சொல்லலாம். ஸோ அந்த பேஸ்டு லைன் போடுறோம். e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும், e பவர் இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது, ஆக்சிஸோட எக்ஸ் ஆக்சிஸோட அந்த வேல்யூ இன்டர்செக்ட் ஆகாத மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு 0ன்றது இந்த லைன், எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் அனதர் போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன போர்ஷன் எல்லாமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா, இது கர்வ், இது x equal to 1, it is y equal to 0, it is x equal to 1. இந்த 4 போர்ஷனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இந்த போர்ஷன். எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இடத்துல பிடிச்சிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறதா நீ கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரூஸ்டம் ஷேப்டு சாலிட் ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போது நம்மளுக்கு லிமிட் கிடைச்சாச்சு. என்ன லிமிட், 0 to 1, 0 to 1 என்ற லிமிட் கிடைச்சாச்சு. பேஸ்ட் ரிவால்வ் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றதுனால ஈக்குவேஷனும் நம்மளுக்கு கிடைச்சாச்சு, y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2x. ஸோ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறீங்க. என்ன ஃபார்முலா, வால்யூம் ஈக்குவல் டு பை இன்ட்டு இன்டெக்ரல் a to b y ஸ்கொயர் dx. நார்மலாக y dx போடக்கூடாது, y ஸ்கொயர் dx. y பிளேஸில் இ பவர் மைனஸ் 2x இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணும்போது இ பவர் மைனஸ் 4x ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் π/4 இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 4 கியூபிக் யூனிட்ஸ் மிஸ் பண்ணாமல் போடணும். சரியா? நெக்ஸ்ட்டு சம், find by integration the volume of solid generated by revolving about the y-axis, the region enclosed by x square equal to 1 plus y and y equal to 3. x square equal to 1 plus yன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னவா இருக்கும், பேரபோலா. என்ன பேரபோலா, அப்பர் டைரெக்ஷன் பேரபோலாவா இல்லை ரைட் ஓப்பன் பேரபோலாவா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்ன பேரபோலா, ரைட் சைடு ஓப்பன் பேரபோலாவா இல்லை, என்ன பேரபோலா நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் அப்வர்ட் பேரபோலா. அப்வர்ட் பேரபோலாவாக இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் அந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸோட எந்த பாயிண்டில் மீட் பண்ணுதுன்றது பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதோட வெர்டெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ற ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க, பாயிண்ட்ஸ் இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா y ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணினா அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட பேரபோலா எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வீங்க, நம்மள ஜென்ரல் ஃபார்மோட இதை கம்பேர் பண்ணுவேன். இப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்ன, எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு y மைனஸ் கே. இப்போது இது கிவன் ஈக்குவேஷன், இது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பேரபோலா. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹெச் வேல்யூ அண்ட் கே வேல்யூ தான் வெர்டெக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஹெச் அண்ட் கே ஆர் த வெர்டெக்ஸ். ஸோ ஹெச் அண்ட் கே என்ன கிடச்சிருக்கு, 0, -1. ஸோ பேரபோலாவோட வெர்டெக்ஸ் எங்கே இருக்கும், 0, -1 இருக்கும்.
அந்த ஆக்சிஸை எந்தெந்த பாயிண்டில் மீட் பண்ணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்ற பாயிண்ட்லேயோ எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்ற பாயிண்ட்லேயும் மீட் பண்ணும். நீங்கள் இப்போ ட்ரா பண்ணும்போது என்ன ஃபஸ்ட்டு செய்யணும், எக்ஸ் வேல்யூ ஒரு லைன் ட்ரா பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் எக்ஸ் ஆக்சிஸை அந்த பேரபோலா எங்கே மீட் பண்ணுதுன்றத பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேரபோலா நீட்டாக ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிவன் கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, y ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு 3ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், y ஈக்குவல் டு 3 இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போது இந்த போர்ஷன் இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த நம்ம என்ன செய்யலாம், நார்மலாக இந்த ஸ்டிக் எங்கே பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ண போகிறீங்க, இந்த பிளேஸில் ரொட்டேட் பண்ண போகிறேன். இந்த பிளேஸில் பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு ஷேப் கோன் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த போர்ஷனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அபவுட் எந்த ஆக்சிஸை ரிவால்வ் பண்ண போகிறேன், ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒய் வேல்யூ என்னென்ன கன்சிடர் பண்ண போகிறீங்க, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 0 to 3ன்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வால்யூம் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், a to b x square dy y வேரியபிள் x term x ஃபங்க்ஷன் xல f of y xன்ற ஃபங்க்ஷன் in terms of yல இருக்குது 1 plus y. ஸோ ஆன்சர் வேல்யூஸ் என்ன இருக்குது, -1 to 3, -1 to 3. ஏன் -1 to 3, இங்கே y ஆக்சிஸில் -1ன்ற பாயிண்டில் மீட் பண்ணுது. அகெயின் இங்கே அப்பர் பார்ட்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா +3ல் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்டர்வல் என்ன எடுத்திருக்கோம், -1 to 3. இது நார்மல் டிவிஷன், நார்மல் இன்டகிரேஷனே தான். சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 8π கியூபிக் யூனிட்ஸ் ஆன்சர் கிடைக்கும். சரியா. நெக்ஸ்ட்டு 4th sum, y equal to x, y equal to x square. It is a quadratic equation. It is linear. It is quadratic form. It is linear form. ஸோ லீனியரில் கிடச்சிருக்க ஈக்குவேஷன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும். குவாட்ராட்டிக் இருக்குது அப்படின்னா அது ஒரு பேரபோலாவாக ஃபார்ம் ஆகும். இங்கே பேரபோலா அப்படின்றதுனால என்ன பேரபோலாவாக இருக்குது, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. என்ன பேரபோலா, அப்பர்ட் பேரபோலா. இது எக்ஸ் ஆக்சிஸ் ரிவால்வ் ரொட்டேட் த்ரோ 360 டிகிரி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்படி ரொட்டேட் பண்ண போகிறீங்க. இங்கே என்ன இருக்குது, பேரபோலா ட்ரா பண்ணிவிடுவீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டேன். இந்த போர்ஷன் எக்ஸ் ஆக்சிஸும் ஸ்ட்ரெயிட் லைனும் பேரபோலாவும் ஒரு போர்ஷன் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த போர்ஷனை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுட்டு இந்த பிளேஸில் பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இங்கே எம்டி ஸ்பேஸாக இருக்கும், இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். இந்த ஸ்பேஸில் மட்டும் ஒரு வால்யூம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த போர்ஷனோட வால்யூம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு லிமிட் நம்மளுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு என்ன செய்வேன், இன்டர்செக்டிங் பாயிண்ட் டூ ஒரு கர்வு அனதர் ஒன் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். கர்வ் அண்ட் லைன் மீட் பண்ணுற பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். எக்ஸ் வேல்யூ 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருக்கு. அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், y ஈக்குவல் டு எக்ஸுன்ற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0,0 அண்ட் 1,1 என்ற பாயிண்ட் கிடைக்குது. இதுதான் அந்த கர்வும் ஸ்ட்ரெயிட் லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு இன்டர்வல் ஈஸியாக கிடச்சிரும். என்ன இன்டர்வல், 0 to 1. இந்த போர்ஷனில் இருந்து இது வரைக்கும் 0 to 1 இங்கே போர்ஷன்லேருந்து இந்த வேல்யூ வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. 0 to 1 இந்த லைன், இந்த இன்டர்வல். ஸோ இங்கே ரொட்டேட் ஆகிறதுனால நம்ம அந்த இன்டர்வல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். ஃபார்முலா பை இன்ட்டு y1 ஸ்கொயர் மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர். ஏன் யூஸ் பண்ணுறோம், இது வரைக்கும் பார்த்த சம் இந்த ஃபுல் போர்ஷனுமே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஃபுல் போர்ஷனுமே ஒரு சாலிடாக ரொட்டேட் ஆகும். அதனால் நம்மளுக்கு ஃபுல்லாக போர்ஷன் கிடச்சிருச்சு. சாலிடு டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே கர்வ் அண்ட் லைன் இன்டர்செக்ட் ஆகி போர்ஷன்ஸ் கிடச்சதுனால நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அப்பர்
கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாடல்லையே தான் இதுவும் செய்ய போகிறோம். இங்கே ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்பர் வேல்யூ என்ன இருக்குது, y1 y ஈக்குவல் டு எக்ஸ், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், y1 ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், y2ன்றது கர்வ். ஸோ இப்படி தானே இன்டர்செக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கு கீழே தான் பேரபோலாவோட கர்வ் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கேயும் நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் ஸ்கொயர், y1 தான் எக்ஸு, y1 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், x2 y2 வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், அதோட ஸ்கொயர். இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் ஃப்ராக்ஷனில் கிடச்சிருக்கு. தட் இஸ் 2/15 பை கியூபிக் யூனிட்ஸ். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். Find by integration the volume of the container which is in the shape of a right circular conical system as shown in the figure. Given bookல டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஃப்ளூஸ்டம் ஷேப் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளூஸ்டம் ஷேப்பில் அதோட வால்யூம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிவன் சென்டர் பாயிண்ட்டை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்க போகிறீங்க. பேஸ் லோயர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதில் பாஸ் ஆகிற லைனை எக்ஸ் ஆக்சிஸாகவும், அதோட மிடில் சென்டர் வேல்யூவில் நம்ம ஒய் ஆக்சிஸாகவும் கன்சிடர் பண்ணுறோம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது ஒரு போர்ஷன், இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கிடச்சிருக்கு. சரியா? இந்த போர்ஷனை ரொட்டேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்கும், ஒரு ஃப்ரூஸ்டம் ஷேப் கிடைக்கும். சரியா? அந்த ஃப்ரூஸ்டம் ஷேப்போட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதில் ரேடியஸ் அண்ட் ஹைட்டோட வேல்யூ, அப்பர் ரேடியஸ் அண்டு லோயர் போர்ஷனோட ரேடியஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து நம்ம ஆக்சிஸில் மார்க் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இட் இஸ் சென்டர் 0,0, இட் இஸ் 1,0, 1 மீட்டர் டிஸ்டன்ஸுங்கிறதுனால 1,0. நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸு அப்பர் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு 2 மீட்டர், எக்ஸ் வேல்யூ 2, எக்ஸ் வேல்யூ 2, ஒய் வேல்யூ ஹைட் வேல்யூ 2. ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னு சொல்லலாம், 2,2. ஸோ டோட்டலாக 4 பாயிண்ட்ஸையும் நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். இப்படி இருக்க ஒரு போர்ஷனை நம்ம ஒய் ஆக்சிஸ் த்ரூ ஒய் ஆக்சிஸ் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்குது, என்ன ஷேப் கிடைக்கும், ஃப்ரூஸ்டம் ஆஃப் கோன் மாதிரி ஷேப் கிடைக்கும். ஸோ நம்ம ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ லிமிட் வேல்யூஸ் எங்கேருந்து எடுத்துக்க போகிறேன், 0 to 2 இந்த லிமிட் வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஏன் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரூஸ்டம் ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ டைரெக்டாகவே ஃபார்முலாவுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் எதுவுமே கொடுக்கல இல்லையா, மெஷர்மெண்ட்ஸ் ஒன்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்ஸில் இருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் ஃபார்முலா நம்ம கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி 2 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இதில் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் y equal to 2x minus 2ன்னு கிடைக்குது. ரிவால்விங் அபவுட் y ஆக்சிஸுங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், வேரியபிள் பாலினாமியில் y பாலினாமியில் இருக்க மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ x equal to y plus 2/2 நம்மளுக்கு பாலினாமியல் கிடச்சிருச்சு. பாலினாமியல் y வேரியபிளில் இருக்க பாலினாமியல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒய்யோட லிமிட் வேல்யூவும் கிடச்சிருச்சு. அதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன மாதிரி கிடச்சிருக்கு, 14π/3. இதில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னவா இருக்கும், இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4ன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. a+b² ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி சம் சால்வ் பண்ணணும். அந்த மிஸ்டேக் இல்லாமல் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம். A watermelon has an ellipsoid shape which can be obtained by revolving an ellipse with major axis 20 cm and the minor axis 10 cm about its major axis. Find its volume using integration.
கொஷின் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம வாட்டர்மெலன் பார்த்துருக்கோம். வாட்டர்மெலனோட சென்டர் போர்ஷனில் மேஜர் ஆக்சிஸில் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே மேஜர் ஆக்சிஸ் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். நார்மலாக நம்ம ஒரு ராடு எடுத்து வாட்டர்மெலனோட சென்டர் இந்த போர்ஷனில் இப்படி இருக்குது வாட்டர்மெலன். இந்த போர்ஷனில் சென்டர் பார்த்து நம்ம விட்டுட்டு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே ஷேப் தான் கிடைக்கும். அப்போ ரொட்டேட் ஆகிற ஃபார்மேஷன் எப்படி கிடைச்சிருக்கும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும். இந்த போர்ஷன் கிடைக்கும். அதை ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வாட்டர்மெலன் சாலிட் ஷேப் கிடச்சிரும். அந்த போர்ஷனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஆக்சிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ மேஜர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. மேஜர் ஆக்சிஸோட வேல்யூ 10 சென்டிமீட்டர். அப்போது சென்டர் இட் இஸ் 0 அப்படின்னா இந்த சைடு 10 சென்டிமீட்டர், இந்த சைடு 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனர் ஆக்சிஸ் இஸ் 10 சென்டிமீட்டர், டோட்டலாகவே 10 சென்டிமீட்டர். அப்போ சென்டர் 0, ரிமைனிங் இங்கேருந்து ப்ளேஸ் வேல்யூ 5 இருக்கும். ஸோ நம்ம ஆக்சிஸில் மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட்டாக மார்க் பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு, 0,10, 0,0, it is 10,0, it is 10,0, it is 0,5, it is -10,0, it is 0,-5. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அதுதான் y இன்டர்செப்ட், x இன்டர்செப்ட். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த எலிப்ஸ் ஃபார்முலா x ஸ்கொயர் ப்ளஸ் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த வேல்யூவில் x இன்டர்செப்ட் அண்ட் y இன்டர்செப்டோட வேல்யூ 10, 15. இப்போ நீ -10 சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, +10 சப்ஸ்டியூட் பண்ணினாலும் ஸ்கொயர் பண்ணும்போது என்னவா சேஞ்ச் ஆகிடும், பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடுறதுனால நோ ப்ராப்ளம். இன்டர்செப்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அந்த ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வேரியபிளாக இருக்கணும். இங்கே y ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 - x ஸ்கொயர் பை 4ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஃபார்முலாவில் y ஸ்கொயர் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்ன, 0 to a to b y ஸ்கொயர் dx. இதில் y ஸ்கொயர் வேல்யூவை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன ஆன்சர், 5/3, 1000π/3 கியூபிக் யூனிட்ஸ்ன்னு கிடைக்கும். அப்பர் லிமிட், லோயர் லிமிட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். இங்கே -10 to 10 இருக்குது. இதை நம்ம 2 × 0 to 10 மென்ஷன் பண்ணலாம். ஸோ 2 × மல்டிப்ளை பண்ணி நம்ம இன்டெக்ரேஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா?